கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் 2 நாளாக டெல்லியில் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவரும் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. டிடிவி தினகரன் அவரும் டெல்லிக்கு போயிருக்கிறாரு. ஜி.கே. வாசன் இப்படி தமிழ்நாட்டைச் சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் டெல்லிக்கு காவடி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு தேர்தல் பேச்சுவார்த்தைக்கே ஒரு கூட்டணியில் யார் யாருக்கு என்னென்ன சீட்டு அப்படிங்கிறத முடிவு செய்கிறது டெல்லியில் இருக்கிற பாஜக தான். ஸோ இவர்கள் டெல்லி என்ன சொல்லுதோ, அமித்ஷா என்ன சொல்கிறாங்களோ, மோடி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடக்கிற இடத்துல தான் இவர்கள் இருக்கிறாங்க. நாளைக்கு ஒருவேளை இவர்களே வெற்றி பெற்று அதிமுகவே வெற்றி பெற்றாலும் கூட இவர்களால் சுயமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. தமிழ்நாடு நலன் சார்ந்து இவர்களால் எந்த முடிவுமே எடுக்க முடியாது. எதாக இருந்தாலும் டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில் இருக்கிற அமித்ஷாவும் மோடியும் என்ன சொல்கிறார்களோ, ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ, பாஜக என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிற இடத்துல தான் எடப்பாடி அவர்கள் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெளிவாகிறது. இவர்களால் சுயமாக ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு ஆட்சியை, ஒரு தமிழ்நாடு நலன் சார்ந்த ஆட்சியை, அதாவது மாநில சுயாட்சி இருக்கிற ஆட்சியை எடப்பாடியால் நிச்சயம் கொடுக்க முடியாது, கொடுக்க டெல்லி விடாது அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெளிவாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி நாங்கள் தான் கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவரால் சுயமாக ஒரு சுயமரியாதையாக அவரால் எந்த ஒரு முடிவையுமே எடுக்கிற நிலையில் இல்லை. இவர் சொல்கிறத அவர்களும் கேட்க மாட்டாங்க. ஸோ இவர் ஆட்சிக்கு வந்தார்னா ஒரு அடிமை ஆட்சியாக அதிமுக இருக்கும், இல்லை ஒரு பொம்மை ஆட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் வெளிப்படுது. பார்த்து பக்குவமாக ஓட்டு போடணும் நம்ம.